கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நவம்பர் 16 என் ஃப்ரெண்டுக்கு திருச்சி மாவட்டம் லால்குடியில் கல்யாணம். திருச்சி வரைக்கும் நான் ஏர்போர்ட்டுக்கு போன காரில் ஏறி போயிட்டேன். அங்கேருந்து ஃபெமினா ஹோட்டல் வரைக்கும் அந்த காரில் வந்து என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே லால்குடிக்கு பஸ் வந்துச்சு, ஏறி போயிட்டேன். முதல் நாளே நான் ஏறி போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் கல்யாணம். அப்படியே ரிசப்ஷன் இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படி ஊருக்கு போகிறதுன்னு தெரியாமல் கேட்டேன். ஏன்னா ஃபுல்லாக கிராமமாக இருக்கா, இங்கேருந்து எப்படி நான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போகணும்னு கேட்டேன். சென்ட்ரலுக்குலாம் போகுது பல பேர் சொல்லிட்டாங்க. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு போகாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் ஃபோன் அடிச்சு ஃப்ரெண்டு சொல்கிறான், கொஞ்சம் தஞ்சாவூர் போ, உனக்கு வந்து பஸ்ஸு கிடச்சிடும் அப்படின்னா. தஞ்சாவூருக்கு போனால் அதெல்லாம் பண்ணுறது பஸ்ஸு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அது சொல்கிறான், இல்லைடா தஞ்சாவூர் கிடையாது, பஞ்சாப்பூர், அதாவது இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னான். ஜூலை 16 ஓப்பன் பண்ணாங்களாம். சரி போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன், எந்த ஒரு பஸ்ஸும் வரல. அவனே வந்து நம்பர் 1 டோல்கேட் வரைக்கும் நான் ட்ராப் பண்ணிட்டான். நம்பர் 1 டோல்கேட்லேருந்து பஞ்சாபூருக்கு ஒரு பஸ் வந்துச்சு. ஏறி போனோம், ஒரு அரை மணி நேரம் ட்ராவல். அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த பஞ்சாபூர். சரி போயாச்சு. உள்ளே போய் பார்த்தா செம்ம கிராண்டுங்க, ஏர்போர்ட் மாதிரியே இருக்குது. அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஃபீல் வருது, ஏர்போர்ட் ஃபீல் வருது. பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கினோன்னு செம்ம பிரம்மாண்டமாச்சு. மொத்தம் 8 டெர்மினல் போல். கீழே ஃபுல்லாக வெளியூருக்கு போகிற பஸ்ஸு, மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டவுன் பஸ்ஸு. நான் போய் பார்த்தேன், அந்த கீழே ஃபோனில் சார்ஜ் வந்து 30% தான் இருந்துச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ நம்மளால் முடிஞ்சதை கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர் பண்ணிட்டு, பாக்கியை வந்து டியூபர் பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்காப்புல, அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன். அவங்க ஓகே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ப்ரோ. இந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து தரமாக இருந்துச்சு. அதாவது மத்திய பேருந்து நிலையம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப பரபரப்பாக, ரொம்ப கூட்ட நெரிசலாக, நாத்தத்தோட, ரொம்ப ஒரு டாய்லெட் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரி இவங்க வந்து பஞ்சாப்பூர் சொன்னோன்னே, சரி ஏதோ ஒரு கிராமத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்படி தான் சொன்னாங்க. கிளாம்பாக்கம்னு சொல்லும்போது கிளாம்பாக்கங்கன்னு சொல்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பஞ்சாப்பூர்னு சொன்னோன்னே, என்னடா இப்படி பஸ் ஸ்டாண்டில் என்னடா இங்கே போய் பார்த்தா பெரிய பெரிய எஸ்கலேட்டர் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழையும் போது அவ்வளோ ஏசி. கிளாம்பாக்கத்தில் கூட ஏசி இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழையும் போதே அவ்வளோ ஏசி, எஸ்கலேட்ரு, லிஃப்ட்டு, நிறைய கடைக, ஆவின் பூத்து, க்ளீன் பண்ணுற விதமாக இருக்கட்டும். வயசானவங்களுக்கு அவங்க ஒரு இவி வெஹிக்கிளில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க ஒவ்வொரு டெர்மினல்லையும், அதுவும் காசு இல்லாமல். பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக க்ளீன் அண்ட் நீட்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வீடியோவோட சில காட்சியை நான் போடுறேன். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அதிரேஜ் பேரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் திருச்சி பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு. லெஃப்ட் சைடில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியின் தமிழ்லையும், ரைட் சைடில் திருச்சிராப்பள்ளி சிட்டி கார்பரேஷன் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்க. இந்த பேருந்து நிலையத்துக்கும் கலைஞர் பேருந்து நிலையம் தான் வச்சுருக்காங்க. அடிக்கல் நாட்டுறது ஸ்டாலின் அவர்கள். உள்ளே வந்தோன்னா பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்டோடைய எக்ஸாக்ட் மாடலை சூப்பராக செதுக்கி வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வெளியூர்களுக்கு போகிற பஸ்ஸும், ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக திருச்சி சிட்டிக்குள்ளே சுற்றுற பஸ்ஸும் வச்சுருக்காங்க. பஸ்ஸு போகிறதுக்கும் வர்றதுக்கும் இந்த சர்க்கிளும் போட்டிருக்காங்க. பெரிய ஸ்க்ரீனில் பஸ்ஸு போகிற டைமு வர்ற டைமு, பிளாட்ஃபார்ம் நம்பரு, பேசஞ்சர்ஸ் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான போர்ட்ஸு, சிசிடிவி கேமரான்னு சொல்லிட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. இது இந்த ஈவி காரு. வயசானவங்களாம் நடக்க முடியாதவங்க ஃப்ரீயாக வந்து இந்த காரை வந்து பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது. அதுவே ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம்னா திருச்சி சிட்டியில் நீங்கள் எந்த ஊருக்கு எந்த ஏரியாவுக்கு போகணுன்றாலும் அங்கே பஸ் இருக்கும். இந்த வீடியோ பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, எங்கடா பஸ்ஸை காணும்னு சொல்லி நீங்கள் கேட்க வேணாம். ஒவ்வொரு டெர்மினல் பக்கத்துலேயும் ஒரு படி, எஸ்கலேட்ரு, லிஃப்ட்டு ஏதாச்சும் இருக்குது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஓடணும்னு அவசியம் கிடையாது. எந்த டெர்மினல் நீங்கள் போகணுமோ அந்த டெர்மினல் மேலே ஏறி போனால் போதும். ஏர்போர்ட் ரேஞ்சுக்கு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. திருச்சியில் பஞ்சாப்பூர்ன்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இவ்வளோ பெரிய பேருந்து நிலையம் இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா பக்காவாக ப்ரிப்பரேஷனோட போயிருந்திருப்பேன். இருந்தாலும் ஒன்றும் இல்லை, எந்த பிளாட்ஃபார்மில் எந்த பஸ்ஸு போகுது எல்லா அப்டேட்டுமே சூப்பராக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து 2 பட்டுக்கோட்டைக்கு உள்ளே இருக்க போகும்போது ஏசி, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சென்னையில் கூட இப்படி இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த க்ளீனிங் பண்ணுறதுக்கெலாம் ஒரு வண்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியலை, ஆனால் பக்காவாக இருக்குது. இது நைட் வியூவு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம திருச்சி ஏர்போர்ட்டில் இருக்கமா இல்லை பஸ் ஸ்டாண்டில் இருக்க மாட்டே தெரியலை. ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் கீழே பார்க்கிங்கும் இருக்குது. மேலே நம்ம யாரையாச்சும் அனுப்பிவிட போகிறோன்னு வைங்களேன், அப்படியே காரில் போய் அப்படியே அனுப்பிவிட்டுட்டு அப்படியே கொண்டு வர அளவுக்கும் பார்க்கிங் இருக்குது. சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
பட்டுக்கோட்டை பஸ் தாங்கண்ணா இருக்கும் அண்ணா, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பஸ்லாம். தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப பெரிய பேருந்து நிலையம். கிளாம்பாக்கத்துல எல்லாம் இருக்கும்ல.